2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். டெல்லி ரயில் நிலையத்தில் முண்டியடித்த பயணிகள், கூட்ட நெரிசலில் 18 பேர் பலி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்து வருகிறது. அங்குள்ள திருவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர். கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்தனர். பிரயாக்ராஜ் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக பிளாட்ஃபார்ம் 14 ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர். இதற்கிடையே ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், சுதந்திர சேனானி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வர தாமதமானது. அதில் செல்வதற்காக காத்திருந்த பயணிகள் 12, 13, 14 குவிந்தனர். இதனால் 13 மற்றும் 14ஆம் பிளாட்பாரத்தில் இருந்த நகரும் படிக்கட்டு அருகே கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் பலியானார்கள். 10 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்ததும் 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் பலியான சம்பவத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிலிருந்து மேலும் 119 இந்தியர்கள் வருகை. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் அந்நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்கள் உள்ளிட்ட பிற நாட்டினர் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். கடந்த மாதம் ஜனவரி 20ஆம் தேதி 104 இந்தியர்கள் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக நள்ளிரவில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு 119 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து அழைத்து வரப்பட்டனர். அவர்களில் 67 பேர் பஞ்சாப், 33 பேர் ஹரியானா, 8 பேர் குஜராத், 3 பேர் உத்தரப்பிரதேசம், தலா 2 கோவா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் தலா 1 ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஆவணம் சரிபார்ப்பு உள்ளிட்டவைக்கு பிறகு தங்கள் வீடுகளுக்கு செல்ல உள்ளனர். இன்று 3வது அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் வந்தடைய உள்ளது. இந்த விமானத்தில் 157 இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். திமுகவை தூள் தூளாக்கிய நிர்மலா, பார்லியில் அடுத்து நடந்த சீக்ரெட், பரபரப்பு தகவல்கள். ராஜ்யசபாவில் பட்ஜெட் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திமுக எம்பி திருச்சி சிவா தமிழகத்திற்கு பிரதமர் மோடி எதுவும் செய்யவில்லை என பெரிய பட்டியல் ஒன்றை படித்தார். இதற்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்த போது திமுக எம்பிக்கள் குறுக்கிட்டனர். அமைதியாக உட்கார்ந்து கேளுங்கள், அது உங்களது கடமை என ஒரு தலைமை ஆசிரியர் போல மிரட்டும் தொனியில் பேசி திமுக எம்பிக்களை உட்கார வைத்தார் நிதியமைச்சர். மெட்ரோ ரயில் உட்பட தமிழகத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு திட்டங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது என்று விவரமான பட்டியல் ஒன்றை வெளியிட்டு, எதற்கெடுத்தாலும் மோடி மோடி என சொல்வதை முதலில் நிறுத்துங்கள் என்று சாடினார். அப்படியே திமுக தான் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகிறது என்றும் போட்டுடைத்தார். அவரது பேச்சு ராஜ்யசபாவை தெரிக்கவிட்டது. சக அமைச்சர்கள் நிதியமைச்சரை பாராட்டினர். இதையடுத்து ராஜ்யசபாவின் தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜெக்தீப் தன்கர் அலுவலகத்திலிருந்து நிர்மலாவுக்கு அழைப்பு வந்தது. அங்கு சென்ற நிர்மலாவுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நட்டா அங்கிருந்தார். நீங்கள் மிகவும் தைரியசாலியான பெண், ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவர், இன்று அருமையாக பேசினீர்கள் என்று துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் நிர்மலா சீதாராமனை பாராட்டினாராம். தன் பங்குக்கு நட்டாவும் பாராட்ட ஒரு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டாராம் நிர்மலா சீதாராமன். மக்களுக்கு உண்மையை சொல்ல பத்திரிகை மூலம் பாடுபடுவர். தினமலர் இணை நிர்வாக ஆசிரியருக்கு கவர்னர் பாராட்டு. பத்ம விருதுக்கு தேர்வானவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய கவர்னர் 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பெறவுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு கவர்னர் ரவி பாராட்டு விழா நடத்தினார். ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்ம விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். பத்ம விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கவர்னர் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். ஒவ்வொருவரின் சேவையையும் பாராட்டி பேசினார்.
Lakshmipati Ramasubbayar. He has been conferred with the Padma Shri for Literature and Education and Journalism. Thiru Lakshmipati Ramasubbayar, this individual is a well-known figure in the Indian media industry, having been active for over 50 years and excelling in various roles as a prominent publisher, educator, and journalist. Ladies and gentlemen, the Honorable Governor is now felicitating Thiru Lakshmipati Ramasubbayar. பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தினமலர் நாளிதழின் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர் லட்சுமிபதி பற்றி பேசிய கவர்னர் ரவி, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வணிக நோக்கத்திற்காக இல்லாமல் நீதி நெறிக்கு உட்பட்டு பத்திரிகை தர்மத்தை கடைபிடித்து மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கையுடன் தினமலர் பத்திரிகையை நடத்தி வருவதாக பாராட்டினார். விளம்பரங்கள் வருகிறதோ இல்லையோ அதை பற்றி அவர் கவலைப்படுபவர் அல்ல, கல்வி நிறுவனங்களும் நடத்துகிறார், அவரை பற்றி பெருமை கொள்ள வேண்டும் என கவர்னர் கூறினார். Through Lakshmipati Ramasubbayar. In an age when there is, the mercantile economy, make more money, come what may, forget about ethical values. But in such an age, holding on steadfastly to ethical journalism, people must get the truth. He didn't care whether he gets advertisement or not. But going to please the power that be to get for the benefit, here is an institution created by a great man to hold on and have the ethical journalism. And we must be proud of it. லவ் ஜிகாத்தை ஒடுக்க சட்டம் குழு அமைத்தது மகாராஷ்டிரா. பெண்ணை காதலித்து கட்டாயப்படுத்தி வேறு மதத்துக்கு மாற்றும் லவ் ஜிகாத்தை தடுக்கும் சட்டத்தை மகாராஷ்டிர அரசு கொண்டு வரவுள்ளது. இதற்காக டிஜிபி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அரசு அமைத்துள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, சட்டம், நீதித்துறை, சமூக நீதி, உள்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கட்டாய மதமாற்றம், லவ் ஜிகாத் புகார்களை எதிர்கொள்வது, லவ் ஜிகாத்தை தடுக்க பிற மாநிலங்களில் உள்ள சட்டங்களை ஆய்வு செய்வது போன்றவற்றில் இந்த குழு ஈடுபடும். பின்னர் மாநில அரசு சட்டம் இயற்றுவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கும். குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் லவ் ஜிகாத்துக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறையில் உள்ளன. அந்த வரிசையில் மகாராஷ்டிரா அரசும் விரைவில் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையில் கடந்த ஆண்டு ஸ்ரத்தா வாக்கர் என்ற 27 வயது பெண்ணை காதலன் அப்தர் அமீன் கொன்று உடலை 36 துண்டுகளாக வெட்டி டெல்லி காட்டுப்பகுதியில் வீசினான். அப்போது மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த தேவேந்திர ஃபட்னவிஸ் லவ் ஜிகாத்தை ஒழிக்க சட்டம் இயற்றப்படும் என்றும் கூறியிருந்தார். நெருங்கும் பொதுத் தேர்வு, ஆசிரியர்கள் லீவ் எடுக்க தடை. தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியும், +1 மாணவர்களுக்கு 5ஆம் தேதியும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 28ஆம் தேதியும் பொதுத் தேர்வுகள் துவங்குகின்றன. மொத்தம் 25,57,354 மாணவர்கள் 3,316 மையங்களில் பொதுத் தேர்வுகளை எழுத உள்ளனர். தேர்வில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க 13,798 பறக்கும் படை தேர்வு மையங்களை கண்காணிக்க 1,26,108 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேர்வுகள் இயக்குநரகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: பொதுத் தேர்வுகள் பொது தேர்தலைப் போல கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்படுகின்றன. தேர்வுகள் முடியும் வரை ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் விடுப்பு எடுக்க பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. விடைத்தாள் சேமிப்பகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது, மின்தடை இல்லாமல் பராமரிப்பது, இரவு காவலர்கள், போலீஸ் பாதுகாப்பு அளிப்பது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைவரும் கவன சிதறல் ஏற்படாமல் பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். தொடரும் பாலியல் புகார்கள். அரசு பெண்கள் பள்ளிகளில் ஆசிரியைகள் மட்டும் நியமனம். அரசு பள்ளிகளில் எப்போதும் இல்லாத வகையில் மாணவியர் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பல்வேறு விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் விரும்பத்தகாத சம்பவங்கள் குறைந்தபாடில்லை. பள்ளிகளில் இதுபோன்ற அத்துமீறல் சம்பவங்களால் அர்ப்பணிப்புடன் நேர்மையாக பணியாற்றும் பல ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சமூக ரீதியாக தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகின்றன. இதற்கு தீர்வாக ஏற்கனவே துவக்க பள்ளிகளில் பெரும்பாலும் ஆசிரியைகள் நியமிக்கப்படுவது போல
அரசு உயர் மேல்நிலைகளில் பெண்கள் பள்ளிகளில் ஆசிரியைகள் மட்டும் பணியாற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும். தற்போது அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் 9,000ற்குள் தான் உள்ளன. இவற்றில் அரசு ஆண்கள் பள்ளி 200, பெண்கள் பள்ளி 250 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. மற்றவை இருபாலர் பள்ளிகள். குறைந்தபட்சம் பெண்கள் பள்ளிகளாவது முதற்கட்டமாக ஆசிரியர்கள் மட்டும் நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுபற்றி ஆசிரியர்கள் கூறியதாவது: பெண்கள் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மாறுதலோ ஓய்வு பெற்றாலோ அந்த இடத்தில் மாறுதல் கலந்தாய்வின் போது ஆசிரியர்கள்தான் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். பெண்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் மட்டும் பணியாற்ற வேண்டும் என்ற முடிவை அனைத்து தரப்பினரும் வரவேற்கத்தான் செய்வர். அதுபோல் ஆண்கள் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களும் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. பலர் பல விஷயங்களை வெளியே சொல்வதில்லை. பல குற்றச்சாட்டுகளில் தவறு செய்யாத ஆசிரியர்களையும் தண்டிக்கும் சூழல் ஏற்படுகிறது. மாணவர் பள்ளிக்கு ஆசிரியர்களும் பெண்கள் பள்ளிக்கு ஆசிரியர்களையும் நியமிப்பதன் மூலம் இதுபோல் தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்க்க வாய்ப்பு கிடைக்கும். பெற்றோரும் இந்த முறையை வலியுறுத்துகின்றனர். கல்வித்துறை பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினர்.